என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. சொல்லுடா, என் நகையை உனக்கு கொடுக்க கண்டுதானே நீ நல்லா மேல மேல வளர்ற. என் நகை அம்புட்டு கொள்ள ராசி, அதனால தானே திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற. சொல்லுடா, அக்கா கேக்குறால, பதில் சொல்லு. நான் இப்போ கூட திருப்பி கொடுத்துருவேம்மா. திருப்பி கொடுத்துருவேன் வாய் தான் பேசுதே தவிர கொண்டு வந்து கொடுக்க காணாமே. அக்கா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, இப்ப வியாபாரம் டல்லா இருக்கு. என்னத்தடா வியாபாரங்கிற? நான் தான் அப்பா கிட்ட கேட்டேனே, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நீ என்ன எங்க காதுல பூ சுத்தலான்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்லம்மா, வியாபாரம் நடக்குதுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா கம்பெனிக்காரங்களும் கடைக்காரங்களும் வந்து நின்றாங்க. அவங்ககிட்ட வாங்கின கடனுக்கு நான் பே பண்ணி தானே ஆகணும். இட்டு வர காசு அப்படியே போயிடுது. வியாபாரம் அந்த அளவுக்கு ஆகலமா, அததாமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா வியாபாரம் டல்லா இருக்கு. அதனாலதான் என்னால திருப்பி கொடுக்க முடியல. சீட்டு காசு கூட வந்துச்சு. பாவி, சீட்டு காசு வந்தது கூட சொல்லல. மோட்டர் கம்பெனிக்காரங்க கேட்டாங்கம்மா, அப்போதைக்கு கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. மா, இவன் சொல்றத நம்பாத. வேன் தூக்கி அவன் பொண்டாட்டிட்ட கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்பான். என்ன நீ சும்மா புரியாம பேசிக்கிட்டே கிடக்குற? நான் எதுக்கு தூக்கி கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கணும்? யாரு பாக்காண்டா? அவ ஒரு வார்த்தை பேசினா நீதான் திருப்பி கேள்வியே கேட்க மாட்டேங்கிறியே. அவ என்ன தப்பா பேசினா? ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடுறது ஒரு குத்தமா? பாத்துக்கமா. நானும் ரொம்ப பொறுமையாதாமா போயிட்டு இருக்கேன். நீங்களும் அக்காவும் தான் ரொம்ப ஆடுறீங்க. யாரு? நாங்க ஆடுறோமா? இல்லையா பின்ன. நானும் சரி அம்மாவாச்சேன்னு அமைதியா போறேமா. இல்லன்னா தம்பி என்ன பண்ணுவீங்களா? ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கு இந்த பேச்சா? மாசமா இருக்கும் போது அக்காவுக்கு எத்தனை வாட்டி நான் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன். பாத்தியாமா, வாங்கி கொடுத்தது எத்தனை வாட்டி சொல்லி காட்டுறான்னு. ஏண்டா, உங்க அக்காவுக்கு தானேடா வாங்கி கொடுத்த? அதே மாதிரிதாம்மா நான் என் பொண்டாட்டிக்கு தானேமா வாங்கி கொடுத்தேன். அவ மாசமா இருக்கா, ஆசையா சாப்பிடணும்னு கேட்டா. சுதனுக்கு தான் பாதி கொடுத்தேன்னு அவ சொல்றா. தம்பியும் தானே சொன்னா. ரொம்ப அதையே புடிச்சுக்கிட்டு ஏன் அப்படி நீ டார்ச்சர் பண்றீங்க? போதும்பா சாமி, நாங்க உங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ண மாட்டோம். என்ன மக்கள் காட்டும்? இவன் கிட்ட எதுக்குமா கெஞ்சிக்கிட்டு இருக்க? இப்பதான் அவன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டானே. நம்மளெல்லாம் அவன் கண்ணுக்கே தெரியாது. கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவ்வளவு நாளும் ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. நகருமா. அப்போ இப்ப நான் வந்ததுனாலதான் பிரச்சனைங்கிற? ஐயோ, நான் அப்படி சொல்லல. நீ சொன்னதுக்கு அதானடா அர்த்தம். இப்ப என்ன உனக்கு? உன்னோட 30 பவுன் நகை வேணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். என் நகை எனக்கு வந்தாகணும். அதுக்கப்புறம் என்கிட்ட கைமாத்தா வாங்கினா 12 லட்சம், அதுவும் எனக்கு வேணும். எல்லாம் சேர்த்து 2 நாள்ல உனக்கு கொடுத்துறேன், போதுமா? பாப்போம் நீ குடுக்குறியா இல்லையான்னு. 3 மாசமா இந்த கதையை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் தான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். ஆனா நீ இப்படி இருக்க கூடாதுடா. அவ உன்னை சாப்பிட விடாம பாடா படுத்துனா. மத்தியானம் நான் எவ்வளவு கெஞ்சி உன்னை சாப்பிட வச்சேன். ஆனா நீ, நானும் என் பொண்ணும் உன் வாழ்க்கையை கெடுக்கிறோமா? நான் அப்படி ஒன்னும் சொல்லல. ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு வச்சுட்டா, நான் சாப்பிட்டாதான் என்ன? என் பொண்டாட்டி வச்சது தானே சாப்பிட்டேன், வேற ஒருத்தி கையில சாப்பிட்டேன். இல்லம்மா, இதே மாதிரி அப்பா இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட சாப்பிடாம இருந்தா நீங்க சும்மா விடுவீங்களா? இப்ப எதுக்கு நீ அவரெல்லாம் இழுக்கிற? ஓ, ரூமுக்குள்ளார போய் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு அப்ப எங்க முன்னாடி நடிக்கிறது. நான் சொன்னேலம்மா, இந்த பையன் இப்படிதான் பண்ணுவான்னு. நீ நம்பனியா? இப்ப கண்கூடல பாக்குறீல, போதுண்டா. உன்னோட நடிப்பு திறமைய நான் நல்லா பார்த்து ரசிச்சுட்டேன். நீ என்னை எந்த அளவுக்கு ஏமாத்துவ நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு எப்பவுமே என் பொண்ணு மட்டும் தாண்டா. அவ மட்டும் தானே எனக்கு எல்லாம். சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதம்மா. கோபத்துல வார்த்தையை விடுறது முட்டாளுக்கு சமம். என்னைய முட்டாள்னு சொல்றியா? ஆமாண்டா, நான் முட்டாள் தான். உன்னைய பெத்து வளர்த்து தூக்கி கொண்டு போய் ஒரு ராட்சசிட்ட கொடுத்தேன்ல. ஆமா, நானும் அந்த ராட்சசியை தேர்ந்தெடுத்தேன். நீ தானே அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ண. அப்ப அப்படிதான் இருப்ப. இப்ப நாங்களாம் உனக்கு வேண்டாதவளா போயிட்டோம். அப்படிதானடா? என்னம்மா, ஒரு சோறு சாப்பிட்டது ஒரு குத்தம், என் பொண்டாட்டி பிரியாணி சாப்பிட்டது ஒரு குத்தம். அதுதானே இப்ப உங்களுக்கு பிரச்சனை? என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்திடுறேன், போதுமா உங்களுக்கு? ஏன்டா அந்த கொடுமையை அனுபவிக்கணும்? ஆனா உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்து சொன்னா நீயா ஒண்ணு பேசிக்கிட்டு எதுக்கு ஏன் மேல பழைய தூக்கி போடுற? நான் சத்தியமா சொல்றேன்டா, ஆனா பெத்த அம்மாவை இந்த மாதிரி கண் கலங்க விட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கவே மாட்டேன். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. அவளால இன்னும் உனக்கு பிரச்சனை அதிகமாகும் பாரு. அப்ப நீயா தேடி என்கிட்ட வருவேடா. என்ன மாய மந்திரம் போட்டு வச்சான்னு எனக்கு தெரியல. அந்த மாய மந்திரம்லாம் களையும் போது உணர்ந்து நீ என்கிட்ட வருவ. அப்ப நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேப்படா. கேப்ப. இந்த பாண்டி ஐயா எனக்கு துணையா இருப்பாரு. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். பாத்தியாடி,
என்ன பேச்சு பேசுறான்னு நீயே பாத்தியா? நான் தான் சொன்னேலம்மா, அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க. நீயும் அதை நம்பிக்கிட்டு இருக்க. இன்னமேட்டாவது உன் பையனை பத்தி நீ புரிஞ்சுக்க. அவன் கடைசி காலத்துலலாம் உன்னை பாத்துக்கவே மாட்டாமா. எப்பவுமே நான் மட்டும்தான் உன்னை பாத்துப்பேன். நல்லா புரிஞ்சுக்க. சொத்தெல்லாம் உன் பேர்ல தானே இருக்கு. என் பேர்லயும் அப்பா பேர்லயும் தான் பாதி சொத்து இருக்கு. மீதி சொத்து தான் அவன் பேர்ல இருக்கு. கண்டிப்பா அதை உன்கிட்ட இருந்து வாங்காம விட மாட்டான். அவனுக்கு அவன் பொண்டாட்டி ரொம்ப முக்கியம். உன்கிட்ட நல்லா நடிக்கிறாமா. பொண்டாட்டி கிட்ட திட்டுற மாதிரி திட்டிவிட்டு நைட்டு போய் கொஞ்சிக்கிட்டு இருப்பான். எல்லாம் சொத்து வாங்க தெரியுது, எல்லாம் பண்ண தெரியுது. ஆனா என் நகையை மட்டும் திருப்பி கொடுக்க மாட்டானா? எந்த ஒரு நியாயமா அது? ஆமாடி, நல்லா நடிக்கிறான் அவன். நீ நல்லா பார்த்து வச்சுக்கம்மா. அவ்வளோதாம்மா நானும் சொல்லிட்டேன். என்ன அவனை நம்பிக்கிட்டே இருந்தேன்னு வையி, ஓண்டியா உட்கார போறது நீ மட்டும்தான். டேய் சுதன், வந்து சாப்பிடு. சரிம்மா. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறத அவர்கிட்ட முன்னாடியே சொன்னேன். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மத்தியானம் சண்டை போடும்போது வேற சொல்ல வந்தேன். நாளைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட போறியான்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. எப்படியோ நைட்டு சாப்பாடு வச்சு சமாதானப்படுத்தியாச்சு. வேலை வரும்போது அவர்கிட்ட நாளைக்கு ஸ்கேன் இருக்கு, நீங்களே என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ச்சே, ஏங்க ஏங்க என்ன? ஒன்றும் இல்லை. என்ன டென்ஷனாக இருக்கீங்களோ? இல்ல, நல்லா ஜாலியா இருக்கேன். போதுமா? ஏன் கேக்குற? இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? இல்லை, நாளைக்கு அம்மா தாயே, நாளைக்கு ஏதாவது வேணும், சாப்பிட வேணும், அது வேணும்னு என்கிட்ட கேட்டு தொலைச்சிடாத. இருக்கிற சண்டை பத்தாதுன்னு நீ வேற. நீ இப்ப சாப்பிடாம இருக்கிறது தான் ஒரு கேடு. எப்ப பார்த்தாலும் நொய்யு நீ உயிர் எடுக்கிறது. பேசாம போய் படுப்போ. எல்லாரும் சேர்ந்து என்னைய டென்ஷன் படுத்திக்கிட்டு. வீட்டுக்கு வர மனுஷனை நிம்மதி இருக்க முடியலா? வீடா அது? வீட்டுக்கு வரவே பிடிக்கல. ச்சே, நான் இப்போ என்ன கேட்டுட்டு இப்படி கத்திட்டு போறாரு? நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்ல வந்தேன். நான் ஏதாவது திங்கிறதுக்கு தான் கேட்பேன்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. ச்சே, என்ன மனுஷனோ தெரில. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் கூட சமாதானம் ஆயிட்டாருன்னு நினைச்சேன். அதானே பார்த்தேன். அவங்க அம்மா ரூம்குள்ளார போனாலே என்னத்தை தான் அவ சொல்லி கொடுப்பாலோ தெரியல. இந்த மனுஷன் என் மேல ஏறி ஏறாரு. இந்த அம்மாவுக்கு என்னதான் வேணுமா? அது புருஷனோட நல்லா ஜாலியா இருக்கு. அவ பொண்ணு வேணான்னா புருஷனோட நல்லா ஜாலியா இருந்துட்டு தான் பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கு. என்னைய மட்டும் புருஷன் கூட சேரக்கூடாதுங்கிறாங்க, சாப்பிட போக கூடாதுங்கிறாங்க. சரியான சைக்கோ குடும்பம். இந்த ஆளும் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறான். ச்சே, பேசாம நாளைக்கு சொல்லாமே நம்ம பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட வேண்டியதா? எதுக்கு சொல்லிக்கிட்டேன்? என் மேல யாருக்கு என்ன அக்கறை இருக்கு? நான் சொல்ல வரத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கிறாரு அவரு. கடவுளே, எல்லாம் என் நேரம். நாளைக்கு காலையில எந்திரிச்சோன்னே சமைக்கிறோமோ சமைக்கலையோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதா. அவங்க பொண்ணுக்கு சமைச்சுப்பாங்க. என்னாலலாம் எல்லாத்துக்கும் ஆக்கி கொட்ட முடியாது. அப்படியே அறக்க பறக்க சமைச்சு வச்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிச்சு சண்டையை போட வேண்டியது. இந்த பொம்பளை எப்பதான் வீட்டை விட்டு போகும்னு தெரியல. சத்யாமா, சத்யா, என்ன இன்னும் ஆளை காணா? கதவை வேற திறந்து போட்டிருக்கா. திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்காளோ? சத்யாமா, வாமா. என்னதா ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருந்தியோ? தூங்குறதா? காலையில 5 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சிட்டேன். அடியாத்தி, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அப்புறம் அவருக்கு பசிக்காதா? அதான் மாவு அரைச்சி வச்சுட்டு போனேன். சரின்னு இட்லியை ஊற்றி வதக்கி அரைக்கிற சட்னி வச்சேன். ஏண்டி, ஒரு ஈடு இட்லி ஊத்துறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதும். வெங்காயம்லாம் ஆல்ரெடி உரிச்சிருக்கு. சட்னி எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போதும். அதுவே அதிகம்தான். இதுக்கு எதுக்கிட்டே 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருக்க? மணி என்ன 7 மணி தானே ஆகுது. நான் குளிச்செல்லாம் ரெடி ஆக வேணாமா? இப்போ காலையில குளிச்சிட்டியா? நீ தானேம்மா சொன்ன காலையில எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு அப்பதான் சுறுசுறுப்பா இருக்கும்னு. ஓ, சரி. அதனாலதான் காலையிலே ஹேர் பேக்லாம் போட்டு தலையெல்லாம் குளிச்சேன். என்னது, ஹேர் பேக் போட்டியா? அங்கதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேனா இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டியா? இங்க வந்து முடியெல்லாம் கொட்டுதுமா. பாரு எவ்வளவு முடி கொட்டி கிடக்குன்னு. ஆமா, ரொம்ப முடி கொட்டி கிடக்கு. அதனாலதான் நைட்டே வெந்தயத்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். நல்லா ஹேர் பேக் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டேன். அப்புறமா தான் இட்லியை ஊற்றினேன், சட்னியெல்லாம் வச்சிருக்கேன். உன் புருஷன் எங்கடி, எழுந்திரிச்சிட்டாரா? இல்லம்மா, தூங்கிக்கிட்டு இருக்காரு. நைட்டெல்லாம் அதுக்கப்புறம் வாந்தி எடுத்தாரா இல்லையா? மதியானத்தோட சரிம்மா, நைட்டெல்லாம் வாந்தியெல்லாம் எடுக்கல. என்கிட்ட நல்லாதாம்மா பேசிக்கிட்டு இருந்தாரு. பாவம் மனுஷன், இதையே மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருப்பாரு. உனக்கு ஒன்று தெரியுமாமா? என்னடி? அவருக்கு உடம்பு முடியாம போனது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். அடிப்பாவி, ஏன்டி அப்படி சொல்ற? ஆமாம்மா, அப்பனாதான் என்னோட அருமை அவருக்கு புரியுது. நான் எவ்வளவு அன்பு காட்டுறேன் அப்படிங்கறது அவருக்கு புரியுது. என்கிட்ட உட்கார வச்சு நல்லா பேசினார் தெரியுமா? ஆவுண்டி, நல்ல மனுஷன்டி. ஏதோ நினப்புல இருந்திருப்பாரு போல. இதான் அந்த பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கணும். அம்மா இல்லாத பிள்ளைல. ஆமாம்மா, அதேதான் அவரும் சொன்னாரு. அப்புறம் நான் காலையிலே சாம்பார்லாம் வச்சுட்டேம்மா. சரி, குண்டு மேல குண்டா போட்டுக்கிட்டு இருக்க, சாம்பார்லாம் வச்சுட்டியா? ஆமாம்மா, யூடியூப்பை பார்த்து சாம்பார்லாம் வச்சுட்டேன். அப்படியா? எங்க நகரு சாம்பார் எப்படி இருக்குன்னு பாப்போம்.
நல்லாதாம்மா இருக்கு. நான் இப்பதாம்மா ஒரு இட்லிக்கு ஊத்தி சாப்பிட்டு பார்த்தேன். உனக்கு சாம்பார்லாம் வைக்க தெரியுதா? நேத்து நீ தானே சொல்லிட்டு போன, நீ தான் உன் குடும்பத்தை எடுத்து பாத்துக்கணும், நல்லா சமைச்சு வெயி அப்படின்னு. அதான் சட்டார்னு இறங்கிட்டேன். அதுக்கு நீ இவ்வளவு வேகமாவாடி? இப்ப என்னதாம்மா பண்ண சொல்ற? நல்லதுதான், இருந்தாலும் இது சூப்பர் ஃபாஸ்டாவில் இருக்கு. அதெல்லாம் விடுமா. சாம்பாருக்கு காம்பினேஷனா உருளைக்கிழங்கு வறுவல் வைக்கட்டுமாமா? வைடி, தவால ஃப்ரை பண்ணு, இன்னும் நல்லா மொறு மொறுன்னு வரும். அதை தாம்மா நானும் நினைச்சேன். உருளைக்கிழங்கு எதுவும் கட் பண்ணி தரணுமாடி? வேண்டாமா, நானே பீல் பண்ணி நானே கட் பண்ணிக்கிறேன். பாடுறா, எவ்வளோ பொறுப்பாயிட்ட. சரி நகரு, உன் வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு பாப்போம். அவர் தூங்கிட்டு இருக்காருமா. அடியே, மணி 7:15 8 மணி ஆக போகுது. என்னம்மா மனுஷன் தூங்குறாரு? தூங்கிட்டு போட்டுமே விடு. சத்யா, அவர் தானே முழிச்சிட்டாரு போல. சத்யா. இந்த வரேங்க. அவர் இப்பதாம்மா முழிச்சிருக்காரு. நான் போய் டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு போய் கேட்டு கொடுக்குறேன். அடியே, டீ காஃபிலாம் கொடுக்காத. வேற என்னம்மா கொடுக்கறது? வர டீ இருக்குல்ல, அதை கொடு. அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா. டீ காஃபிலாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் வயிற்ற கலக்கிட்டு போவோம். ஏற்கனவே வாந்திலாம் எடுத்திருக்காருங்கிற. டீ காஃபி கொடுக்கலாமான்னு டாக்டர்கிட்ட கேட்டியா? அச்சோ, நான் கேட்கலையே. நீ பாட்டுக்கு எதையாவது தூக்கி கொடுக்காதடி, அப்புறம் வேற எதையாவது தூக்கி விட்டுற போகுது. சரிம்மா. சத்யா, பாரு, மாப்பிள்ள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நீ முதல்ல அவர்கிட்ட என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் கேளு, அதுக்கப்புறமா முடிவு எடுத்துக்கலாம். சரிம்மா. இந்த வரேங்க. சொல்லுங்க ஆதி. யார் கூட பேசிட்டு இருந்த? அம்மா கூட தான். அத்தை வந்திருக்காங்களா? ஆமா. மாப்பிள்ள வாங்கத்த. பரவாயில்ல மாப்பிள்ள, உட்காருங்க. இருக்கட்டும் மாப்பிள்ள, உட்காருங்க. சரிங்க அத்தை. நீ பேசிக்கிட்டே இரு, போய் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி. வாங்கத்த, உட்காருங்க. சரிங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, இப்போ உடம்பு நல்லா இருக்குல்ல? இப்ப பரவாயில்ல அத்தை. எங்க கிளம்பிருக்கிய? ஸ்கூலுக்குலாம் போயிடாதீங்க. இப்பதான் ஏதோ உடம்பு கொஞ்சம் தேறி வருது. இல்லத்த, ஸ்கூலுக்குலாம் போகல. 1 வீக் லீவ் போட்டுட்டேன். ஆமா, அவங்க அர்ஜென்ட் அது இதுன்னு கூப்பிடுவாங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க. இல்லத்த. நேத்து மாமாவும் வந்தாங்க. என்னது, மாமா வந்தாரா? இந்த பிள்ளை சொல்லலையா உங்கள்கிட்ட? இல்லத்த, சத்யா எதுவும் சொல்லல. நினைச்சேன். நேத்து வந்தாவ, நீங்க அப்ப தூங்கிட்டு இருந்தீங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சத்யா மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. மாமா இப்ப வீட்லயா இருக்காரு? அவர் எங்க மாப்பிள்ள வீட்டுல இருப்பாரு. இன்னைக்கு உழைப்பாளர்கள் தினம், மே 1 வேற இல்ல. அதனால அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டாரு. ஆஃபீஸ் லீவு, அதான் காலையில சிட்டா பறந்துட்டாரு. உங்களை வந்து பார்க்க வரேன்னு சொன்னாரு. நான் தான் வேணா உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி பரவாயில்லத்த. சத்யா தான் ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டா. ஆமாத்த, எனக்கு தெரியும். உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா தம்பி. நீங்க தான் அவளை நல்லா பாத்துக்கிடணும். நான் பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி, அப்ப நான் கிளம்புறேன். என்னத்த, வந்தோடனே கிளம்புறிய? வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நேத்தெல்லாம் உட்காந்துட்டு ஓன ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு அவ சுறுசுறுப்பா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இன்னமே நான் இதுக்கு அவ ஒருத்தி போது உங்களை நல்லா பாத்துப்பா. ஆமாத்த, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் யாரும் என்னை பாத்துக்கிட்டதே இல்ல. எனக்கு புரியுது தம்பி. இங்க இருந்தேன்னு வைங்க, என்னைய வேலை வாங்கிட்டு அவ பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்துருப்பா. அவ வேலையே செய்ய மாட்டா. அதனாலதான் நான் போறேன்னு சொல்றேன். அவ மட்டும் இருந்தாதான் அவ வேலை என்னங்கிறது அவளுக்கு புரியும். சரிங்கத்த. சரிங்க மாப்பிள்ள, அப்ப நான் கிளம்புறேன். சாயங்காலமா வரேன். அடுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரிங்கத்த. வரேன் தம்பி. சரிங்கத்த. எங்க ஆதி, அம்மா போயிட்டாவளா? இப்பதான் போனாவ. என்கிட்ட கூட சொல்லாம போயிடுச்சு. எங்க நீ இருக்க வச்சு வேலை வாங்கிடுவியோன்னு பயத்துல ஓடிட்டாங்க. அதானே பார்த்தேன். எங்க அம்மா சரியான ஆளு. மகளுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்க மாட்டேங்கிறாவ. சரி விடு, அவங்க வயசானவங்க, நீ சின்ன பிள்ளை தானே. நீ தான் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். அவங்க வந்து உனக்கா வேலை செஞ்சு கொடுப்பாங்க? இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட அம்மாலாம் எவ்வளவு வேலை பார்த்து கொடுக்காங்க தெரியுமா? யார், அந்த திவ்யா தானே? உடம்பு பத்தியில்ல, அவதான் 102 அடிச்சிருவா போலயே. என்ன இப்படி உட்காந்து உட்காந்து சாப்பிட்டா 102 கிலோ ஏறாம 50 kgலே இருப்பாங்களா? அது வேணா உண்மைதான். பாரு சத்யா, நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். அததான் உங்க அம்மா சொல்லிட்டு போறாவ. இப்படி விட்டுட்டு போனாதான் உனக்கும் பொறுப்பு வரும். எல்லாம் நாங்க பொறுப்பாதான் இருக்கோம். ஆமா ஆமா, என் பொண்டாட்டி பொறுப்பாதான் இருக்கா. அதுல என்ன சிரிப்பு உங்களுக்கு சந்தேகம்? இல்லடி, சும்மா சொன்னேன். அதான் என் பொண்டாட்டி கோவமா இருந்தக்குள்ள அழகுதான். சரி, சாப்பிட வரீங்களா? சரி. இன்னைக்காவது இட்லிக்கு சட்னி அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுப்பியா? இல்லை என்னைக்கும் சக்கரை தானா? இல்ல உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியாயிடுச்சுல, அதனால தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். அப்பாடா, ஏதாவது கொஞ்சமாவது காரணம் காட்டினியே. சரி வாங்க சேர்ந்து சாப்பிடலாமா? சரி. பாதி கதவு மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே இருந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா, தாழ்த்திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தாரடி, நான் என்பதே நாம் தாரடி.
பேசுதா? பேசுனாங்க. என்ன சொன்னுச்சு? இன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, 3வது மாசம் ஸ்கேன் எடுப்பாகலாம். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இந்த ஸ்கேன்ல நல்லபடியா வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல அப்பத்தா அப்படின்னு சொன்னா. பயந்துகிட்டே இருந்தா. நான் எல்லாம் நல்லபடியா ஆகும், குலதெய்வ சாமிக்கு 11 ரூபா முடிஞ்சு வைமா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் என் மாமியார் பண்ண விடாது அப்படின்னு சொன்னா. சரி நீயே சாமி ரூமுக்குள்ளார போற, உன்னோட ரூம்லயே சாமியை நல்லா கும்பிட்டுட்டு 11 ரூபா ஒரு மஞ்சள் துணியில கட்டி வையே, எப்பயாவது குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அதை கொண்டு போய் போடுன்னு சொன்னேன். சரின்னு சொன்னா. இப்ப காலையில போன் அடிக்கிறேன், எடுக்கல. அவங்க வீட்டுல எல்லாரும் இருப்பாவ. 2 நாளைக்கு முன்னாடி அவங்க நாத்தனார்லாம் வந்திருக்கு போல இருக்கு ஊர்ல இருந்து. போச்சுடா, அது அதை விட பெரிய கொடுமையே. ஆமா, பாவம் புள்ள மாசமா இருக்கிறத விட எப்படிதான் சமாளிக்கிறாளோ தெரியல. என்ன பண்ணி தொலையுது? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இப்படிதான் கஷ்டப்படணும். அதுவும் அமர்தாக்குன்னு ஒரு கஷ்டம் வருதுப்பா. பாவம் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட யாரும் இல்லைங்கிறா. என்னம்மா அந்த அம்மா அன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு என் மருமகளை நான் நல்லா பாத்துப்பேன் அப்படி இப்படின்னு தோணுச்சு. இப்ப எதுக்கு அவளை தனியா அனுப்புது? அதுதான் என்னன்னு எனக்கு புரியல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்பதான், ஆனா அவர் காதலே வாங்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றா. என்னன்னே ஒன்னும் புரியல. ஏன்டி தனியாவா போறேன்னு கேட்டேன். வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேக்குறா. அக்கா லதாவை போக சொல்லலான்னு பார்த்தா அவ முளைச்சுக்கிட்டு கிடக்குறா. என்னத்த சொல்றது? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அமிர்தாவோட லதாவுக்கு தான் நிறைய செஞ்சிருக்கு. என்னன்னு தெரியலங்க. ஒருவேளை அமிர்தாவோட புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறாளோ என்னமோ. மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள, லதாவையும் நல்லபடியா வச்சிருக்காரு, அதை நினைப்பாளா? அதெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. சரி இந்த பையலாவது போய் பார்த்துட்டு வருவான்னு பார்த்தா இந்த பையலும் கோவத்திலே உட்காந்துருக்கான். யாரு? சேகர் தானே? ஆமாங்க. இந்த பொம்பளை என்னமோ பேசிட்டு போகுது. எத்த பொண்ணா பார்க்க வந்தேமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது வான்னு கூப்பிடலையா, அதனால இவன் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு வந்துட்டானா. அவன் யாரை பார்க்க போனா? பெத்த பிள்ளைய தானே பார்க்க போனா. மாசமா இருக்கேன்ப்பான்னு சொல்லியிருக்கு. பார்க்க போற இடத்துல வாங்கன்னு கூட கூப்பிடாம அந்த பொம்பளை என்ன ஆட்டம் ஆடி இருக்கு. இதெல்லாம் உங்க மருமகளுக்கு தெரியாது. தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுது அந்த அம்மாவை. என்ன பண்றது? ஏனோ எனத்தோட தானே செய்யறோம். நீங்க சொல்றது வேணா உண்மைதாங்க. கௌதம் பையன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஒண்ணு தெரியாது. ஆனா உன் பேத்தி வீட்டுல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எல்லா விவரமும் உன் மருமகளுக்கு தெரியும். அம்புட்டு பேச்சு பேசுறாளுங்க. கேட்டா பேசவே இல்லைன்னு சத்தியமே பண்றாளுங்க. இதெல்லாம் எங்கிட்டு போய் வழங்க போதோ தெரியல. இந்த பையலும் போய் புள்ளைய பார்க்காம பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இங்கேயே கிடக்குறான். அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம். நான் என் பொண்ணை பார்க்க வந்தேன்னு போய் பார்க்கலாம்ல. நானே எவ்வளவோ சொல்லிட்டேன். சேகர் ரொம்ப திமிராதான் இருக்கான். அது எப்படி அந்த அம்மா அப்படி பேசலாம்னு பேசுறான். என்னமோ போங்க. பாவம் பேத்தி நம்ம வீட்டுக்கும் வர முடியாம கிடக்குது. இவங்க சண்டையில அவ வர முடியாம கிடக்குது. எல்லாம் ஒரு நாள் சரியா போயிடும். எப்படியா இருந்தாலும் பிரசவத்துக்கு நம்ம வீட்டுக்கு தான் அனுப்பி வைக்க அந்த பொம்பளை. காசு செலவு பண்ணாது பாரு. அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே. புள்ள என்னம்மா அங்க ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல ஒத்தையில போகணும்னு சொன்னா என்னாலையும் போக முடியல. உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும். நேரத்துக்கு கொடுக்கலன்னா நீங்க கத்துவிய. வேற யார போக சொல்றது? வேணா ஒரு எட்டு நீ போயிட்டு வாயேன். வேணாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. எனக்கு தெரிஞ்ச அவ புருஷனை தான் கூட்டிட்டு போவாளோ என்னமோ. வசதியான மாப்பிள்ளைன்னு சொல்லி கட்டி வச்சாவ. வசதி இருந்தும் இப்படி யாரும் அண்டாம இருக்கே இந்த பொம்பளை. என்னத்த சொல்ல? ஏங்க சேகர் பையன் வரான், நீங்க ஒரு எட்டு சொல்லி பாருங்க. அரிசி மூட்டை வந்து கிடக்குது. குடோன்ல போய் போட சொன்னேன். இந்த ஆகாஷ் பைய கேட்கவே இல்ல. அரிசி மூட்டை நீங்க வரும்போது தானே சரக்கு இறங்குச்சு. ஆமாப்பா. அப்பவே கையோட போய் கொண்டு போய் போட சொல்ல வேண்டியதானே. கடை வாசல்லே கிடக்குது. அங்கிட்ட இங்கிட்ட எலி வேற ஓடிட்டு இருக்கு. கடிச்சதுன்னா யார் வாங்குவாங்க? இதெல்லாம் நீங்க அப்பவே சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்னேன்டா, டீயை வாங்க போனா வாங்கிட்டு வந்துட்டு போறேன் ஐயா அப்படின்னு சொன்னா. சரி நானும் விட்டேன். அது இந்த மாதிரி கிடக்கும்னு நான் என்னத்த கண்டேன். என்னமோ போங்க. கையோட கொண்டு போய் போட்டுட்டா வேலை முடிஞ்சிருக்கும். நம்மளுக்கும் செலவு மிச்சம். குடோன்ல போடாம இங்க எதுக்கு போட்டு வச்சிருக்கிய? இப்ப நான் தான் 2 வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் திருப்பூர்ல ராமு போன் பண்ணியிருந்தான். என்னவா? ஒரு மூட்டை அரிசியும் பருப்பு 15 கிலோவும் வேணும்னு சொன்னா. நீங்க எப்படி போய் போடுறீங்களா இல்ல நான் போய் விலை எழுதி போடட்டுமா? அவன் லாரி செட்ல தான் போட சொல்லுவான். நானே போய் போட்டுறேன். சரி, மதியானம் தான் லாரி செட்லாம் ஓப்பனா இருக்கும். மதியானம் கடைக்கு வரும்போது அவனுக்கு கேட்டதை போட்டு விட்டுருங்க. சரிப்பா. வேற எதுவும் இருக்கா? இல்லப்பா, பாப்பா மாசமா இருக்குல்ல. அமிர்தாவை பத்தி என்கிட்ட இனிமேல் பேசவே பேசாதீங்க. நீயே இப்படி பண்ணா என்னப்பா? என்னதான் இருந்தாலும் நீ பெத்த பொண்ணு. அந்தம்மா சொன்னுச்சுன்றதுக்காக நம்ம போகாம இருக்கலாமா? ஆமா, அந்த பொம்பளை சரியான காசுன்னு அலையிறவ. இப்படியா ஒரு பொம்பளை இருப்பா? நம்ம என்ன போடாம ஓடியா போயிட போறோம்? சரி, வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூப்பிடுறதுல மரியாதை இல்லாம கால் மேல கால் போட்டு உட்காருது. எனக்கு அந்த பொம்பளைய பார்த்தாலே பிடிக்கல. நான் இவளை பாக்குறதுக்காக அந்த பொம்பளையெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும்னா அப்படி ஒன்றும் அவங்க வீட்டுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஏங்க என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? இங்க பாருங்கப்பா, கண்டிப்பா அந்த பொம்பளை பிரசவம்லாம் பார்க்காது. எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் அனுப்பி வைக்கும். அப்பா பாத்துக்கிறேன் என் பொண்ண. இந்த பைத்தியக்கார வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேன். இல்லப்பா, இதுக்கு மேல அதை பத்தி எதுவும் பேசாதீங்க. நான் வரேன். மீனாட்சி, நான் ரூம்ல போய் படுத்திருக்கேன். சரிங்க.
இப்ப எதுக்கு அத்தை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிய? காலையிலே பாருங்க அவர் கோவமா போறாரு. நான் என்னத்த பண்ணேன்? அவனும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாவ. இதெல்லாம் எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. இது எப்படி நீங்க சொல்லாம என் மாமா பேசுவாவ? அததான் நானும் கேக்குறேன். உன் பையனுக்கு ஒண்ணுனா இவன் வந்து நிக்கணும்னு நீ நினைக்கிறீல்ல, அதே மாதிரிதானே அவளும். தாய் இல்லாத புள்ள தானே, அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு? இங்க பாருங்க, அமர்தா மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. சொல்லிக்கிட்டாங்க. நீ என்ன நான் பண்றேன்னு எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு? என்னத்த நீங்க ரொம்ப நடிக்காதடி. நீ இம்புட்டு தூரம் சொல்ல கண்டுதான் அவனும் போக மாட்டேங்கிறான். அவனே ஒரு நாள் போலான்னு எந்திரிச்சு நின்னா கூட நீ பேசிக்கிச்சு அவன் மைண்டை மாத்தி விட்டுற. எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சு வாயை மூடிட்டு அமைதியா தான் நான் இருக்கேன். தேவையில்லாம என் வாயை கிளறாத. உள்ளார ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. பண்றதெல்லாம் ஏதாவது ஒரு கோழி முட்டி விடுறது, என்கிட்ட வந்து பேசுறது. சே, நல்லா இருக்கே கதை. நானும் தானே போயிருந்தேன். அந்த அம்மா என்ன பேச்சு பேசுனுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் உன் பேத்தி தான். அது அவங்கள ஒழுங்கா மதிப்பா நடத்துச்சுன்னா ஏன் அந்த அம்மா இப்படி பண்ணுது? பேத்தி அடக்க முடியல, என்கிட்ட வந்துருச்சு. சரியான கிளவி இது. பாப்போம் இன்னும் எம்புட்டு தூரம் தான் இப்படி திருப்பிக்கிட்டு போவீங்கன்னு. உடம்பு முடியாம கிடந்தா நான் தான் பார்க்கணும். அப்ப வருவியல, அப்ப என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புறேன்னா இல்லையான்னு பாருங்க. நான் ரெண்டாவதா வந்துட்டா இழிச்சவாயா? நல்லா இருக்கே கதை. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அத்தோட விட வேண்டியதானே? இதுல வளகாப்புக்கு இத்தனை பவுன் போடுங்க, அத்தனை பவுன் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. மாமியார் கடை கூட அமைதியா இருக்கு. உண்மையாலுமே அமிர்தாதான் இம்புட்டு நகை வேணும் அம்புட்டு நகை வேணும்னு கேட்டுக்கிட்டே கிடக்குறா. என் புருஷன் என்ன உழைச்சு கொட்டுறதுக்கு மாடா? இல்ல பணம் வர மாதிரி மரம் எதுவும் வளர்த்து வச்சிருக்கோமா? கேட்கும் போதெல்லாம் இறச்சி கொட்டுறதுக்கு. அப்புறம் நாங்க எப்படி வாழ்றது? என் பையனை எப்படி படிக்க வைக்கிறது? இதெல்லாம் இந்த கிழவிக்கு தெரியாது. தான் பேத்தி, தான் பெரிய பேத்தி, என் மகனும் பேரன் தானே. அவன் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லை இந்த கிழவிக்கு. எல்லாம் இருக்கட்டும். எம்புட்டு தான் கொடுக்கறது? எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது போல. சே.